ஒரு ரன். ஆறு ரன்கள். ஆரணி சார் கொஞ்சம் பால் எடுத்து போடுங்கப்பா. சுரேஷ் அவர்களுக்கு நன்றி. யார் பாங்க சேஸ் பண்றது? எவ்யா டாட் பால். அருமையான அடி. 4 பயங்கரமான சேஸா இருக்கு. எந்த டீம் பானீங்க? எந்த டீமு? எம்ஐ. அருமையான ஆட்டம். டாட் பால். OMR பிரீமியர் லீக் 2025 நாள் 2 SRH வெர்சஸ் RCB. என்ன ஸ்டோரி அப்படின்றத சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு, RCBக்கு, SRHக்கு அந்த டேபிளில் இருக்கிற யாருக்குமே இன்னும் வாய்ப்பு இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் அவங்க கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இது வரலாம் செமி போனதுன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. முதல்ல அனௌன்ஸ்மெண்ட்டே பண்ணிட்டோம், மும்பை இந்தியன்ஸ் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களா இல்லை, நாங்கள் ரிஸ்க் பொசிஷன் போகிறோன்னு சொல்லிட்டு போன கேமில் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டு கொடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த போலில் இது வரலும் யாரும் உள்ளே போகவே இல்லை அப்படின்ற ஒரு பொசிஷன். இதுக்கப்புறம் தான் விளையாடி ஜெயிச்சு உள்ளே போகணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கிற இந்த கேமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைவில் LI ஸ்போர்ட்ஸில். OMR பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 4ஓட சூப்பர் கேம்ஸ் இதுக்கப்புறம் இருக்க போது 2 லீக்ஸ். அந்த லீக்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் யார் செமி, யார் உள்ளே, யார் வெளியிலன்னு தெரிய போகுது. இது நேரத்தில் நமது நண்பர் அன்பண்ணன் K குமாரண்ணன் அவர்களுக்கு வந்து நேரத்தில் ஒரு கண்ணீர் அஞ்சலி, நினைவஞ்சலி செலுத்துகிறோம். OMR பிரீமியர் லீக் 2024 சார்பாக மறைந்த அன்பு நண்பர் K குமாரண்ணன் அவர்களுக்கு. அதே போல் இங்கே இணைந்திருக்கும் அனைத்து ஸ்பான்சருக்குமே மிகப்பெரிய நன்றி. அடுத்த பந்து போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துங்க, ஏன்னா காற்று அந்த மாதிரி இருக்குது. சார் SRHா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கும் போது உங்களுக்கு குபீர்னு சிரிப்பு வரலாம். SRH 12th மேன் துளசி மேடை அறிய வரவும். துளசி அது ஆக்சுவலி எல்லா டோர்னமெண்ட்டும் 12th மேன் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே என்னென்னா 12th மேனுக்கு வெக்கம் வர்றது தான். இப்போ வந்து ஒரு 12th மேனை கூப்பிட்டோம், அவர் வெக்கப்பட்டுன்னு ஒளிஞ்சு ஓரமாக போயினே இருக்காரு. இங்கே வாங்க, இங்கே ஜாலியாக இருக்கும், வாங்க கமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க. as of now 12 runs no lossல நல்லா விளையாடிருக்காங்க SRH. ஜீவா வந்து ஸ்ட்ராங்காக அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கலாம். எல்லா பால் மேலே பலு போடுவார், பயங்கரமாக ஹிட்டிங் அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். பொலார்டோட தீவிர ரசிகன். பொலார்ட் மாதிரியே நல்ல இன்னிங்ஸ் விளையாடக்கூடியவர்.
ஸ்விட்ச் ஹிட் மூலயமா ஒரு முயற்சி, ஆனால் கனெக்ட் பண்ணல. ஸோ பால் நல்லாவே வருது ஆர்சிபி என்கிட்டேருந்து. ஒரு மேட்ச் விட்டாங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிருக்காங்க. ஸோ போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் கூட விளையாடின கேமை வந்து பெருசாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். நான் ஆஃப் த மைக்கில் இருந்தேன். ஸோ நான் இருந்திருந்தேன் அப்படின்னா நிறைய விஷயத்தை நோட் பண்ணியிருப்பேன், யாரெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓவரால் டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸை வந்து செமி அப்படின்னு சொன்ன வாயாலேயே இன்னும் செமி நீங்கள் இல்லைங்க, எங்களோட ரிசல்ட்டை பொறுத்து தான் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க. இன்சைட் அவுட் கேட்ச்க்கான ஒரு நல்ல வாய்ப்பு. மை காட், திஸ் இஸ் பட்டர் ஃபிங்கர் கூட சொல்ல முடியாதுங்க. நடுவில் விழுந்து வெளியில் போயிருக்கு. அதாவது தூண்டியில் சில நேரத்தில் மீன் மாட்டிக்கும், ஆனால் கைக்கு கிட்ட வரும்போது எகிரி ஜம்ப் ஆகி போயிடும் பாருங்க, அந்த மாதிரி தான் இது. விரால் மீனை பிடிக்கிற மாதிரி தான் சில கேட்ச்லாம். இருக்க பிடிக்கணும், எல்லாம் வழுவின்னு போயினே வந்துடும். பிடிச்சாதான் ஜோறு அப்படின்னு நினச்சி கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும். பாகுபலி படத்தில் அந்த ஸ்டாச்சு மேலே ஏற்றி நிற்க வைக்கிறதுக்கு ஒரு பெருங்கூட்டம் போராடும். எத்தனை பால்? லாஸ்ட் 2. அந்த மாதிரி வந்து இங்கே பேனரை வைக்கிறதுக்காக நண்பர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு இழுன்னு சொல்லி சங்கிலி கருப்பேன்னு சொல்லி கத்தி இழுங்க, கரெக்டாக உட்காந்துரும். ஷாட், நல்ல சூப்பரான ஷாட். இந்த ஷாட் வந்து 6 ரன் பண்ணதாப்பா, அனைவருக்கும் சாந்தமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த ஷாட்டோட ஸ்டைலிஷாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ராபின் உத்தாப்பா மாதிரி அடிச்சாப்ல. அவர் வந்து ஒரு சில ஷாட்ஸ்லாம் விளையாடிப்பார். 2007 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்பில் 90s கிட்ஸ்க்கு நல்லாவே தெரியும், 80s கிட்ஸ்க்கு நல்லா தெரியும். 2K கிட்ஸ்க்குலாம் அது வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரலாம் வாய்ப்புகள் குறைவு. அப்போ நீங்கள் குழந்தையாக இருந்திருப்பீங்க 7 வயசில். 2000 பிறந்திருந்தீங்கன்னா 7 வயசு 4 வயசு 3 வயசுன்னு இருந்திருப்பாங்க. அந்த சீசன் ஃபுல்லாகவே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அதே தொடர்ந்து வந்து 2011 வேர்ல்டு கப் ரொம்ப குயிக்காக ஓடி இருக்காங்க. பிரட்லியை டவுன் த ட்ராக் வந்து 6 அடித்த ஒரே ஆள் அந்த ஆள் தான். அப்படியே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிப்பார், நடந்து வந்து 2 6 அடிப்பார். அவர் லைஃப் டைமில் மறக்கவே முடியாத அளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்பா கொஞ்சம் பயந்தம்பா, யாரோ ஏதோ எடுத்துன்னு ஓடுறாங்களோ ஏதோ பண்ணிட்டாங்களோன்ட்டு. ப்ரோ ஒன் ஷாட்டா? இல்லை இல்லை, 2 ஓவருக்கு 21 ரன், 2 overs 21. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கம்ப்யூட்டர் கேட்கும் போது இருக்குது. இந்த மேட்ச்சில் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செமிஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஹர்ட் ஆகலாம், ஆனால் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு விடிய தான் போகுது. உசுறு இருந்தால் நாளைக்கு சமாளிச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி நம்ம நாள் இல்லையா, சாப்பிட்டு கம்முன்னு தூங்கிடுவோம். நாளைக்கு விடியும் ஃபுல்லாக எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி கட்டாயமாக கறி குழம்பு உண்டு அனைவர் வீட்டில். பட் இந்த இடத்துல வந்து கறி குழம்புக்கு வாய்ப்புகள் இல்லை, ஒன்லி வெஜ் தான். சாம்பார் சாதம் ஆன் தி வே. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் வந்து டெலிவரி ஆகுது வாயில், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு நைட்லி பவுல் ஓவர் நம்பர் 3. காலையில் வாங்கின அந்த டீ இன்னுமே சூடாக இருக்குது. எந்த கடையில் வாங்கினது கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். இருக்குது, நல்லா இருக்குது. கருப்பட்டி போட்டிருக்காங்க. ரீசெண்ட் டேஸில் கருப்பட்டியோட பயன்களை தெரிஞ்சு மக்கள் கருப்பட்டி காஃபியாக குடிச்சுன்னு இருக்காங்க, கருப்பட்டி டீயாக குடிக்கிறாங்க. பனைமரத்தை வளர்க்கணும். சிக்ஸ் அப்படின்றது சும்மா சர்வ சாதாரணமாக அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக பிக்கப் பண்ணது ஜீவா பொலாட். திஸ் இஸ் மலைப்பாம்பு ஹிட். கஷ்டமாக போட்டாவே ஈஸியாக அடிப்பேன், ஈஸியாக போட்டால் இன்னும் ரொம்ப ஈஸியாக அடிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிச்சிருக்கிறாரு. ஆக்சுவலி அவர் வச்சுருக்கிற பேட்டோட சைஸஸ் அந்த மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது ரொம்ப. ஒரு இன்சைட் அவுட்கான ஒரு முயற்சி இருந்தது, பட் கனெக்ஷன் இல்லை. ஸோ டீம்மேட்ஸ் ரொம்ப சேரப் பண்ணுறாங்க, எனர்ஜி கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல ஆர்சிபிக்கு கட்டாயமாக பாராட்டுக்கள். இரண்டாவது ரன். ஒன் ஷாட்டா? நிறைய ஒன் ஷாட் சிக்னல் கொடுக்குறாங்க. அம்பையர் ரொம்ப ஷார்ப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நேற்றுலேருந்து இன்று வரை. இந்த அஃபீஷியலுக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க கொடுக்குற சிக்னல்ஸ் இதுவரையிலுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும் அவங்கள. ரியலி ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேஷன். அதே போல் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் கேமராமேன்ஸ்
ரெஸ்ட்டே இல்லாமல் மேலே மட்டுமே உட்காந்து தனிமரமாக நின்று நமக்காக வந்து டெலிகாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு பெரிய ஹோப் போட்டு சேரப்போ போட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நைட்லி போல் அதே மாதிரி பின்னாடி ரிச்சர்ட் எல்ஐ ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபுல்லாகவே அவர் தான் ஆப்ரேட்டிங்கில் வந்து ஃபுல்லாகவே இருப்பார். ஆப்ரேஷன் ஹெட் ரிச்சர்ட். ஸோ நைட்லி போல் அண்ட் வெல் பிளைட் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். லாங் ஆஃப் ஃபீல்டருக்கு ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பு. அண்ட் டீம் ரீச் 30. ஈஸியான விஷயம் கிடையாது லைவ் டெலிகாஸ்ட் அப்படின்றது. ஏன் பேசுகிறோம் அப்படின்னா அதோட பெயின் கட்டாயமாக தெரியும். 2 கேமராமேன் 3 கேமராமேன் பின்னாடி இங்கே சிஸ்டம் கனெக்ட் இருக்கணும், மைக்கு கனெக்டில் இருக்கணும், ஸ்கோரிங் கனெக்டில் இருக்கணும், நெட்வொர்க் இருக்கணும், கரண்ட் இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆஹா நல்லா போகிறாருப்பா. வருண் சக்கரவர்த்தி மாதிரி நிறைய டர்ன் போடுறாரு. நிறைய வந்து கையில் வேரியேஷன் வச்சுருக்கிற பவுலர். கொஞ்சம் விறுவிறுந்தான் இருக்கிறாரு. ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த ஓவரை நாகராஜ் 9 ரனுக்கு பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய ஹிட் இருந்தது, அதை தவிர்த்து மீதி எல்லாமே நல்ல பந்தாக தான் பவுலிங் போட்டிருக்காரு. 3 overs கம்ப்ளீட்டட், எண்ட் ஆஃப் 3:30. ஓவருக்கு ஆவரேஜாக 10 runs அப்படின்னு விளையாடிருக்காங்க. ஒரு பிரேக் டைம் வேகமாக விளையாடுறாங்கப்பா அந்த இடத்துல. ஸோ இன்னும் வந்து ஒரு 15 நிமிஷத்தில் டோனி அண்ட் கைஸ் வழங்கும் 500 ரூபாய்க்கான கிஃப்ட் வவுச்சர் இங்கே இருக்கிற அனைத்து வீரர்களுக்குமே. எனக்கு தெரிஞ்சவரெலாம் மும்பை இந்தியன்ஸ் தான் ரொம்ப பணக்கார டீம்னு நினச்சேன். பட் ஆர்சிபி தான் இப்போதைக்கு பணக்கார டீம். எல்லாருக்கும் தண்ணிக்கு பதிலாக ஜூஸ் கொடுக்குறாங்கப்பா. அதுவும் காஸ்ட்லியான அத்தி ஜூஸ் குடிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பட்டரும் கலர் தெரியுது. ஃபுல்லாகவே வந்து காஸ்ட்லியான நிறைய ஐட்டம்ஸ் வந்து அவங்க எனர்ஜிக்காக எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. இந்த டோர்னமெண்ட்டில் இதுவரையிலும் வந்து என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க. நான் அதை எதுவுமே வந்து சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணல. பட் இந்த டோர்னமெண்ட்டோட மேன் ஆஃப் த சீரியஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து டூர் கப்பலாக போயிட்டு வர்றதுக்கு எங்கே வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலான்னு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் எதுவும் ஆஃபர் பண்ணுறதில்ல. டிக்கெட் எங்கே புக் பண்ணலாம், எப்படி இப்படிலாம் செலவு பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கோம். ஜெயிக்கிறவங்க வாங்கிக்கலாம். 30 கரெக்டாக ரவுண்டாக 30 நோ லாஸில் விளையாடிருக்காங்க. அதுதான் எங்கள் பியூட்டி. எஸ்ஆர்ஹெச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். பா ஆர்சிபி வாட்டர் லெமன்லாம் குடிக்கிறாங்கப்பா. பொதுவாக தண்ணி தான் கொடுக்கணும், ஆனால் வாட்டர் லெமன் குடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச மேனேஜ்மெண்ட் வந்து அவங்கள நம்புது, எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா விளையாடிருக்காங்க. ப்ரீவியஸ் கேமை பற்றி சொல்லி அவனோட மாஸ்டர் கிளாஸ் இது. சூப்பர் பீஸ் ஆஃப் ஒர்க்கு. மேட்சை பயங்கரமாக வின் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் நல்லா குசைனில் உட்காந்துருந்தாங்க. நல்ல ஒரு சோஃபாவில் உட்காந்துருந்தவங்களே இப்போ சேரில் உட்கார வச்சுருக்காங்க, ஒரு ஃபயரில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த மேட்சஸோட ரிசல்ட்ஸை பொறுத்து தான் மும்பை இந்தியன்ஸ் உள்ளியா வெள்ளியான்னு தெரியும். அதே போல் தான் எல்லா டீமுமே டவுட் தான், யார் வேணால் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேட்டரில் இந்த போல் ஏ போல். ஸோ ஓவர் நம்பர் 4 கண்ணா டு ஜீவா. இது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டீமில் ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தவரையிலும் ஜீவா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேயராக இருக்கார். சென்னை ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பண்ணி விளையாடி தான் ஒரு முகத்தை வந்து எல்லாருக்குமே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஷாட் இஸ் வெரி வெரி குட் ஷாட். மேக்ஸிமம் ரன்ஸ் அவ்வளோதான். கனெக்ட் பண்ணாவே 6 பட்டாசு 6 ரன்னு. ஸ்ட்ராங் ஷாட் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ் அகைன்ஸ்ட் கண்ணா. கண்ணாவை பற்றி நிறைய பேசுகிறோம், நிறைய பார்க்குறோம். ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு ப்ரைம் ஃபார்மில் இருக்கக்கூடிய வீரர். ஸோ எல்லாருமே கண்ணாவை செலிப்ரேட் பண்ணுறது காரணம் என்னென்னா அவரோட இன்னிங்ஸ். இப்போ பேட்டிங் வந்து எக்ஸ்ட்ரானரியாக விளையாடிட்டு இருக்காரு. அரவுண்டு தமிழ்நாடு வரலும் நல்லாவே ட்ராவல் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. சென்னையிலும் வந்து ஒரு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸ்விங் அண்ட் மிஸ், பேக் டு பேக் பெரிய ஷாட்கான முயற்சி. போன பால் கனெக்ஷன் இது, இந்த பால் ஒரு கம்பேக் டெலிவரி கண்ணா கிட்ட இருந்து. அதே போல் ஃபிட்னஸ், கண்ணாவோட ஃபிட்னஸை பார்க்கணும். பிஸி மேன்.
ஜீவாவோட மைண்டில் ஒரே விஷயம் தான் இருக்குது, எல்லா பாலும் நான் சிக்ஸ் அடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை மட்டும் ரீட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ பேக் டு பேக் குட் டெலிவரி ஃப்ரம் கண்ணா ஆஃப்டர் த பிக் ஷாட். ஸோ நல்ல ஒரு கம்பேக், லாஸ்ட் 2 balls-ல் 2 ரன் வந்திருக்கு. டீமுக்கும் தேவையான அளவுக்கு வந்திருக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு. ஸோ மென் இன் ஆரஞ்ச் they have no chances for semi-finals, but they got a good matches against RCB. So nicely bowled, really well bowled with extra bounce, the quick single between the wickets. மறுபடியும் ஜீவாக்கு ஸ்ட்ரைக் கிடைக்குது. Nicely bowled, very well bowled. To direct it. So umpire signal நோன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ரூல்ஸை நம்ம வந்து என்னென்னு கொஞ்சம் முன்னாடியே பேசணும். ஸ்டெம்ஸில் முறை அட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்ட் டைம் வந்து ஸ்டெம்ஸை எடுக்கணுமா இல்லை மறுபடியும் அடித்தாவே விக்கெட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டவுட்ஸ் இருக்கும் கட்டாயமாக இந்த விஷயத்தில். நல்ல வேலை என்னென்னா ஜீவா ரீச் ஆன மாதிரி தெரியுது. 39 runs வந்திருக்கு, 4 overs completed. இட்ஸ் குட் நம்பர்ஸ் ஃபார் டீம் எஸ்ஆர்ஹெச். எல்லாருமே கை தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தா அங்கே தண்ணி சண்டை போட்டுன்னு இருக்காங்க. இருக்கு. ஆக்சுவலி நீங்கள் உட்காந்துட்டு இருக்குது இழந்த மரம் நினைக்கிறேன், நம்பிட்டாங்கப்பா. ஆக்சுவலி இங்கே நிறைய மரங்கள் இருக்கிறது, கொஞ்சம் காற்று சுற்றி அடிச்சுனே தான் இருக்குது. கிளைமேட் ரொம்ப நல்லா சில்லுன்னு வச்சுருக்கு மற்ற ஏரியாஸை விட. ஓவர் நம்பர் 5. ஷாட் நல்ல ஸ்ட்ராங்கான ஹிட் தான், ஆனால் நேராக போய் கையில் தான் விழுந்திருக்கு. ஜீவாவோட விக்கெட்டை கிளைம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் டீம் மென் இன் கிரீன் ஆர்சிபிஎனுக்கு. ஸோ இந்த மேட்சை டீம் ஆர்சிபி விடுறாங்க அப்படின்னா ஆர்சிபியோட செமிஃபைனல் கனவு என்பது கேள்விக்குறியாகிவிடும். இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா உள்ளே போயிடுவாங்க த்ரூ. ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயித்தாங்க அப்படின்னாவே நேராக கேட் ஓப்பன், அதாவது டாப் ஆஃப் த டேபிள் அப்படின்ற ஒரு சிம்மாசனம் கிடைக்கும். அது வந்து டெம்பரரி தான். ஜெயிச்சு ஃபைனல் அடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது ரியல் சிம்மாசனம் காத்து கொண்டிருக்கிறது. 5 அடி கோப்பை யாரின் அணிக்கு அலங்கரிக்க காத்திருக்கிறது? கேள்வி கேட்டுட்டு நிற்கிது, என்னை யாரா எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு இன்டர்மிஷனில் வந்து துப்பாக்கி படத்தில் தளபதி சொல்லும் போது எப்படி ஃபயராக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபயராக பேசின்னு இருக்குது. இட்ஸ் நியூ பேட்டர்ஸ். ஸோ பாலோட பவுன்சஸ் நம்ம கீழே இருந்திருக்கு, அதனால் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்காரு பேட்டர். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் பர்ஃபெக்டான ஒரு டைமில் உள்ளே வந்திருக்காரு. ஜீவாவோட விக்கெட் போனாலுமே அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு பிளேயர் தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க. ஸோ பிக்கப் பண்ணியிருக்காங்க. டவுன் லெக்கில் வந்தது, டிஸ்டன்ஸ் கிளியராக இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நவ் ஸ்ட்ரெயிட் டு த மேன் அண்ட் 1 more wicket, 1 bring another 1. ஒரு விக்கெட் போனதுக்கப்புறம் இன்னொரு விக்கெட்டும் தொடர்ந்து வருது. ஸோ நல்ல பார்ட்னர்ஷிப் வந்துட்டு ஒரு விக்கெட் போகுது அப்படின்னாவே உடனே ஒரு குயிக் விக்கெட்ஸ் இருக்கும். அது நார்மலாகவே கிரிக்கெட்டில் இருக்கிற விஷயம் தான், அதுதான் இங்கே பார்க்குறோம். எஸ்ஆர்ஹெச் லூஸ் த செகண்ட் அண்ட் அடுத்த பேட்டர் ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் மாதிரி தெரிகிறாரு எஸ்ஆர்ஹெச்காக. ப்ரோ ஃபீல்டர் நேம் என்ன? ரமேஷ். ஆக்சுவலி அவர் வந்து ரம்மி சாம்பியன். லாஸ்ட் 3. A swing and miss. A swing and miss.
ஷாட் என்னமா எடுத்தாருங்க, சூப்பராக எடுத்தாரு. ஆனால் நேராக போய் கையில் விழுந்துருச்சு. இந்த ஷாட்டை பிக்கப் பண்ண விதம் அவ்வளோ அருமையாக இருந்தது. டேர்ன் பாலில் இருந்தது, இருந்தாலுமே சூப்பராக டைம் பண்ணாங்க. ஒரு கிளாஸியான ஒரு ஷாட். ஒரீஸ் இருக்கும் கட்டாயமாக. ஒரு நல்ல ஷாட் விக்கெட் கொடுத்தாவே மனசு தாங்காது. நைட்டு ஃபுல்லாக அதே நினச்சி ஏங்கும். குட் ஷாட் பட் விக்கெட்ஸ். ஸோ ஜீவாவோட விக்கெட்டை திறந்து 1-2ன்னு சொல்லி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஒரு புது பேட்டர் உள்ளே வராரு டீம் எஸ்ஆர்ஹெச்காக. லியோ ஏதோ பேசி வெல்கம் பண்ணுற மாதிரி தெரியுது. வாமச்சான் அப்படின்னாரா இல்லை வா அப்படின்னாரான்னு தெரில. ஸ்விட்ச் முயற்சியில் ரன் எடுக்கும் வாய்ப்பு இல்லை. டீம் ஆர்சிபி இந்த ஓவரில் ஒரே ஒரு ரன், அருமையான ஒரு கம்பேக் ஓவரை கொடுத்துருக்காங்க டீம் ஆர்சிபிக்காக. சாண்டி ஒரே ஒரு ரன், கட்டாயமாக எல்லாருமே கை தட்டணும். டீமில் இருக்கிற எல்லாருமே கை தட்டணும் இந்த ஒரு ரன் ஓவருக்கு. 40 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில். லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ் டீம் எஸ்ஆர்ஹெச். எண்ட் ஆஃப் 5. 40 39லேருந்து ஒரு ரன்னு. என்ன ஜீவன் கடைசி பால் ஓடினாங்களா இல்லையா? ஓடலன்னா ஒரு ரன் கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபீல்டிங் செட் பண்ணுங்களா சீக்கிரமாக. அப்போ இது வந்து மெய்டன் ஓவர். ஸோ நேற்று நாளில் ஒரு மெய்டன் இருந்து இன்றைக்கி நாளில் மெய்டன். இதுக்காவது ஆர்சிபியில் இருக்கிற அனைவரும் கை தட்டுவாங்களா? தட்டுறாங்கப்பா. அங்கே இருக்க மேனேஜர் கைட்டு வாங்கி கொடுத்த ஜூஸு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்குப்பா. பிரேக் டைமில் தான் ஜூஸ் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்தமாரி பர்ஃபார்மன்ஸு. யாரோ தனியாக இருந்து கத்துறாங்க, அது யாருன்னு செக் பண்ணுங்கள். மும்பை அணியினருக்கு வந்து ஒரு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும். வெளியிலேருந்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மேட்சோட ரிசல்ட்ஸ் கட்டாயமாக அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க டீம் மும்பை. இப்போதைக்கு டாப் ஆஃப் த டேபிள். ஒரு டீம் 2.6 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் இருக்கும்போது கூட அவங்க டாப்பில் இருக்காங்க அப்படின்னா அது மும்பையாக தான் இருக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு அதுக்கு முந்தின 2 மேட்ச் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஒரு மேட்ச் மட்டும் பெரிய அளவில் சொதப்பியிருக்காங்க. தே ஆர் லுக்கிங் ஃபார் தேர் குட் லக். Depend on upcoming matches. சந்தோஷ் ஆறுமுகம் கடைசி ஓவர் போடுறதுக்காக சந்தோஷ் ஆறுமுகம். ஆக்ஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பிக் டர்ன். எஜ்ஜிபட்டு இன்னும் பெருசாக டேர்ன் ஆகிருக்கு. மறுபடியும் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க டீம் ஆர்சிபி. எனக்கு தெரிஞ்சவரெலாம் அந்த வாட்டர்மெலன் ஜூஸை குடிச்சதுக்கப்புறம் தான் இவங்க வந்து பூஸ்டாக செயல்படுறாங்க. அந்த வாட்டர்மெலன் ஜூஸை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுன்ற மாதிரி டெஸ்ட் எடுங்க, ஏதாவது கலந்து கொடுத்துருக்காங்களான்ட்டு. கொஞ்சம் எனர்ஜியாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்த பேட்டர் ஆஹா. ஸோ ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சீசன் நம்பர் 4 2025. எல்லாரும் எழுந்திருந்து கூட கை தட்டலாம். நான் கை தட்டுவேன், எழுந்துருங்க. கமான் பாய்ஸ், வெல்கம் பண்ணுங்க இந்த யங்ஸ்டரை. டீம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன் சான்ஸ் கொடுத்ததுக்கு. யங்கஸ்ட் பிளேயர் ஆஃப் ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் 2025 சீசன் 4ஓட வெரி யங்கஸ்ட் பிளேயர். ஓகே ரெடி, நான் ரெடி அப்படின்ற மாதிரி உள்ள வந்து நிற்காச்சு. பேக் லிஃப்டிங்லாம் அருமையாக இருக்குது. டிரைவ் போகிறாரு, பட் பீட்டன் கிடைக்குது. ஸோ இந்த வயசில் ஒரு ஜெர்சி, ஒரு டீமில் இடம், இந்த மாதிரி விளையாடுறதுக்கு கிரவுண்டு, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஆப்பனண்ட்டு கட்டாயமாக கொடுத்து வச்ச புள்ள. அண்ட் டீம் ஆர்சிபியை நான் கட்டாயமாக அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் வந்து சைஸஸை பார்த்துட்டு அந்த ஃபீல்ட் செட்டப் எந்த ஒருமே சேஞ்ச் பண்ணல. அந்த விஷயத்தில் கேப்டன் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவங்க சைஸை பார்த்து கட்டாயமாக எடை போடல. அந்த விதத்தில் ஆர்சிபியை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு. சச்சின் டெண்டுல்கருக்கு வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் போலிங் போட்ட மாதிரி இருக்குது. நோ பால் சிக்னல். தேங்க்யூ.
ஏன்னா அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அவங்க bowling போட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா பவுன்ஸ் போட்டால் அவருக்கு தலைமையில் போயிடும். நார்மலாகவே லென்த் பால் இப்போ இவருக்கு பவுன்சர் மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ரன். எல்லாருமே கிளாப் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இட்ஸ் ஈக்குவல் டு செஞ்சுரி ஃபார் த யங்ஸ்டர்ஸ். த்ரோவும் வைட் அடிச்சிருக்காங்க. கப்பல் ஆஃப் ரன்ஸ் ஃபார் டீம் SRH. கப்பல் ஆஃப் ரன்ஸ். ஆக்சுவலி டக் அவுட் ஆனாங்களா இப்போ வருத்தத்தில் இருப்பாங்க. ஆஹா, சைஸு சின்னது அப்படின்னாலுமே ரன்ஸை கொண்டு வந்திருக்காரு. அவர் 3 பால் ஃபேஸ் பண்ணார், 3 ரன் கொண்டு வந்திருக்காரு. மேனேஜர்ஸ்லாம் ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க யாரெல்லாம் எவ்வளோ ஸ்கோர் ஆனாங்க அப்படின்றதுல. இப்போ இவர் டாப் ஸ்கோராக வந்திருப்பார். இப்போ வெல் பிளேட். திஸ் இஸ் கிளாசி. திஸ் இஸ் கிளாசி. உஸ்மான். ஓகே, நம்பர் 1 கண்டெண்டர். ஸோ உஸ்மானுக்கு வந்து ஒரு பெரிய சேப் கொடுத்துருங்க. 3 ரன் விளையாடிருக்காரு 4 பாலில். அப்படின்னாலுமே வருங்காலத்தில் இன்னும் நிறைய ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ பெரிய அப்ரிஷியேட்டட். அண்ட் SRH டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். OMR ப்ரீமியர் லீக் 2025ஓட முதல் ஃபார்ம் போட்டது அந்த அப்புக்குட்டி தான். ஸோ அவருக்கு ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக கைத்தடிலாம். அடுத்த சேசிங்க்கு சீக்கிரமாக உள்ளே வந்துருங்க. அப்படியே வெரி ஹாப்பி. நேற்றுலேருந்து இந்த மூமெண்ட் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். ஒரு வெரி யங் ஃபெலோ. ஸோ உள்ளே விளையாடி இருக்காரு. நாற்பத்தி 45 அடிச்சா வெற்றி டீம் RCB. இந்த வெற்றியை தொடர்ந்து செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. டீம் GT கேப்டன், சென்னை கேப்டன், CSK கேப்டன், டாஸ் போடுங்க வந்துருங்க. ஆக்சுவலி GT கேப்டன், உஸ்மான் நிறைய பிளேயர்ஸ் கூட CSK காம்படிஷன். கேப்டன். லாலா உங்க டீம்ல கேப்டனை கூப்பிடலாலா டாஸ் போட. ஓப்பனிங் பாலர்ஸ் கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க உள்ள. கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன் லாலா. லாலா இன்னும் ஒரு 2 ரன் அடிச்சிங்கன்னா நீங்கள் இந்த சீரீஸில் செஞ்சுரி ஆயிடுவீங்க. 98லேயே நிற்கிறீங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே அந்த 97 ரன்னு, 2வது மேட்ச்சில் 1 ரன்னு, 3வது மேட்ச்சு டக்கு. மிக பெரிய வாழ்த்துக்களோட உஸ்மான் எங்க நிக்க போறாரு? போலிங் போட போறாரா, ஃபீல்டிங்கா, கீப்பரா? துளசி 12th மேன் இங்க வாங்க கொஞ்சம். எங்க இருக்காரு அவரு? Actually, we got the stats. வீரன் அலைபோட்டு வந்து கொண்டிருக்கிறோம் SRH அணியின் துளசி. ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்பர்ஸ் இன்னைக்கு நாளில் வந்து ஒரு 100 ரன் கூட ஒரு பிளேயர் விளையாடலாம். பட் வெரி நெக்ஸ்ட் டே அந்த பிளேயர் டக் அவுட் ஆகலாம். இது வந்து தலை சொன்னது. ஸோ அதனால் நம்பர்ஸை ஸ்கோர் பண்ணால் அன்றைக்கி நாளில் ஹீரோ, டக் அவுட் ஆனால் 0. ஹீரோ அண்ட் 0 மாற்றி மாற்றி. கேப்டன் எங்கே இருக்காரு? ஓகே, வெல்கம் டு த சேஸ். டீம் RCBயோட ஓப்பனிங் பேட்டர்ஸ் 2 பேர் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆன் ஸ்ட்ரைக்கில் சாண்டி, நான் ஸ்ட்ரைக்கில் கண்ணா வந்திருக்காங்க. மொதல் பால் போகிறதுக்காக ஜீவா. டவுன் டு லேக்
wide. லெக் பை மூலிமா ஒரு ரன் கிடைக்கிறது. ஆன் ஸ்ட்ரைக்கில் கண்ணா வராரு. எவ்வளோ ரன் சேசிங் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கும்போது 43 ரன் இதுக்கப்புறம் விளையாடணும் 35 பாலில். நல்ல ஒரு ஸ்மாஷ் ஃபீல்டர் உஸ்மான் கிட்ட தான் போயிருக்கு. ஒரு சின்ன மிஸ்ஃபீல் பண்ணியிருக்காரு. எல்லாருமே ரொம்ப குயிக் ரெஸ்பான்ஸ் அவர்கிட்ட இருந்து. இட்ஸ் குட் ஒர்க் ஃப்ரம் தி யங்ஸ்டர்ஸ். A couple of runs for team RCB. ஓஹோ, அன்பிரடிக்டபிள். ஒன்றுமே பண்ண முடியாது இந்த பந்தை. உலகத்தின் எந்த ஒரு தலை சிறந்த வீரனும் இந்த பந்தை ஒன்றுமே செய்ய முடியாது. Down the track, ஒரு நல்ல ஸ்மாஷ் கண்ணா கிட்ட. சூப்பர் பிளேஸ்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ் ஃபார் டீம் ஆர்சிபி. பிகி நம்பர் 1 ஃப்ரம் பிக் மேன். டவுன் த ட்ராக்ஸ் லோ ஃபுல் டாஸை சூப்பராக பிக்கப் பண்ணியிருக்காங்க. ஜீவாவோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுவரையுமே நல்லா பவுலிங் போட்டாங்க. ரீட் வெல்ஸ், ஸ்மாஷ் வெல்ஸ், மேக்ஸிமம் ரன்ஸ் ஃபார் டீம் ஆர்சிபி. நைஸ்லி போல் அண்ட் நைஸ்லி பிளேட். ஸ்னைப்பர் ஹிட்னு தான் சொல்லணும். ரீசெண்ட் டேஸில் அப்படி தான் விளையாடிட்டு இருக்காரு. ஷூட் இட்ஸ் அண்ட் எவ்ரி புல்லட்ஸ் டார்கெட்டை ஹிட் பண்ணணும். So nicely played, well placement, but fielder in the deep, extra covers left, fielders வச்சிருக்காங்க deepல. The single to end overs, a good over for team men in green. 12 no loss, end of first. So over number 2, Muruga. ஒரு இன்சைட் அவுட் கேப்பில் தான் போயிட்டு இருக்கு. ஒரு குயிக் சிங்கிள். நைட்லி பிளேட். நோ மோர் பிக் ரிஸ்க். கரெக்டாக பிளேஸ் பண்ணுறாங்க. இதே போல் ஃபீல்ட் செட்டப்பும் நல்லா இருக்குது. எஸ்ஆர்ஹெச் கிட்டேருந்து பார்க்கும்போது லாங் ஆஃப் செக்யூர் பண்ணுறாங்க. ஜிபாவை வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா கவர்ஸில் 2 பிளேயரை வந்து கொஞ்சம் ராக்கெட்டாக வச்சுருக்காங்க. நைட்லி பிளேட். ஏதோ ரிஸ்க் எடுத்து விளையாடுற மாதிரி தெரியல. பிளேஸ்மெண்ட் மட்டுமே பண்ணியிருக்காங்க. இது வரலுமே ஒன்று ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்த மேட்ச் இதுவுமே ஒரு சிறப்பான ஒரு மேட்சாக இருக்கும் போது ஐ திங்க் ஜிடி வெர்சஸ் ஜிடி தானே, ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கே won the toss, choose to bowl first. கடைசி பால். ஸோ ஃபீல்டர் இல்லாத திசையில் தூக்கி அடிச்சிருக்காங்க. பட் உஸ்மான் இருக்கார். அருமையான ஒரு ஃபீல்டிங். ஸோ பெட்டரான ஒரு ஃபீல்டிங் பண்ணுறாரு உஸ்மான்.
the young champ of OMR. So 2 overs completed, end with doubles, 18, no loss. Team RCBN. So juniors பத்தி பேசும்போது ஒரு சீனியர் கிரிக்கெட்டர் into the action. அண்ணன் கரண்ட் அண்ணன் அவர்கள் ஒரு விக்கெட் எடுத்தாலும் 500 ரூபாய் அண்ணன் ஓனர் சார்பா, அவ்வளோதான், சிம்பிள். 1000 ரூபாய் எகிருதப்பா கரண்ட்டு ஃபீஸ் எகிருது. அண்ணனும் வந்து ஓனரில் அந்த லிஸ்ட்டில் தான் இருக்கிறாரு. எனக்கு எதுக்குடா ஸ்பான்சரு, நானே ஸ்பான்சரா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ணவே கிடையாது. பட் இந்த டைம் வந்து பர்ஃபெக்ட் டைம் போல் பண்ணுறதுக்கு. ஆர்சி மோகன் கரண்ட். அண்ணன் கரெக்டாக அக்யூரேட்டாக பாக்ஸில் போடுறாரு அப்படின்றத வெளியிலேருந்து நிறைய வல்லுநர்கள் கணிச்சிட்டு இருக்காங்க. It's a strike, it's a very good strike. This is maximum. ஓனர் போட ஓனர் பிடிக்க 6 ரன்னு. பட் இதனால் என்ஜாயபிள். விளையாடி சீக்கிரமாக தோக்கிறோமோ இல்லையான்னு தெரியாது. பட் அதில் எந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணுன்றது மேட்டர். ஓ ஓகே, ரெட் அலர்ட், விக்கெட் அலர்ட் இருக்குது பாருங்கள். ரெட் அலர்ட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடுறாங்க பேட்டர்ஸ். நைஸ்லி போல்ட், வெரி வெல் போல்ட். இதெல்லாம் ஒரு நல்ல லென்த் தான். பட் அண்ணன் கரண்ட் அண்ணன் விக்கெட் எடுத்தால் 500 ரூபாய் கொண்டாட்டத்தோட. ஓ சம்திங் ஹேப்பன் தேர். அங்கே ஒரு விக்கெட் சிக்னல் கேட்குறாங்க. ஒரு ஹியூஜ் அப்பீல். ஸ்டெம்ஸு கொஞ்சம் அசைஞ்சிருக்கா, நகர்ந்துருக்கா, பட்டிருக்கா, என்ன ஏது ஒன்றும் புரியல. விக்கெட்டா இல்லையா, டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. SRH நாட் அவுட் சிக்னல் கிடைக்குது. டீம் கொஞ்சம் டிசப்பாயிண்டட் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறாங்க. தேங்க்யூ ஃபார் த சிக்னல். யார் ஜெயிச்சா யாருக்கு வாய்ப்பு? எப்பவுமே ஆர்சிபி தான் வந்து இதுமாரி டேபிளில் காத்துட்ருப்பாங்க ஐபிஎல்லில். பட் இப்போ மும்பை இந்தியன்ஸ் எப்படியாவது ஜெயிச்சிருங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஒரு பெரிய ஹிட், இஸ் ஹியூஜ் கனெக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் ரன்ஸ் ஃபார் டீம் ஆர்சிபி. 3 overs 33. இந்த ஓவரில் 15 ரன் வந்திருக்கு. சம்பேர் 6 தானே இது? தேங்க்யூ. டீம் ஸ்கோரில் ஒரு சேஞ்ச் இருக்குது. 35 ரன்ஸ் வந்திருக்கு போர்டில், 35. இன்னும் 3 ஓவருக்கு 10 ரன், 18 பாலில் 10 ரன். அடுத்து விளையாடக்கூடிய அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். GT and CSK. ஒயிட் சிக்னலுக்கான ஒரு வாய்ப்பு. எஸ், ஒயிட் கொடுக்குறாங்க. 18 பாலில் 9 ரன். ஸோ இந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா டேபிள் டாப்பர் இந்த வருஷம் 2025 ஆர்சிபி டேபிள் டாப்பராக வந்த மாதிரி ஓஎம்ஆர் பிரீமியர் லீக்லேயும் டேபிள் டாப்பர் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு.
பெரிய ஷாட், எஸ் இட்ஸ் ஹியூஜ். பா, ஓஎம்ஆர் அட்வர்டைஸ்மெண்ட் பேனரில் போய் விழுந்துருக்குப்பா. முன்னெல்லாம் வந்து 100 ரூபா தருவாங்க. ஓஎம்ஆர் பிரீமியர் லீக் சார்பாக இந்த 6 அடிச்சதுக்கு ஏதாவது ஆஃபர் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஃப்ரூட் மிக்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷாட்டுக்கு. ஃப்ரூட் மிக்ஸ். ஸோ போலிங் போட்டுற அண்ணனை வந்து கட்டாயமாக பாராட்டி ஆகணும். ஏன்னா வந்து நிறைய யங் கிட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டுருக்காரு. ஒரு கிரிக்கெட் அகாடமி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கோல்டன் ஹார்ட்ஸ் கட்டாயமாக ஊருக்கு ஒருத்தர் தேவை. ஸோ அண்ணனை வந்து பெரிய அளவில் நான் அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சூப்பர் ஜாப். எனக்கு தான் வருது, என்னை விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்கும்போது போய் கூரையில் போய் விழுந்திருக்கு. டீம் ஆர்சிபி ஒன் த பேட்டில் அகைன்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் அண்ட் டாப் பொசிஷன் வராங்கப்பா. நம்பர் 1 பொசிஷன். அண்ணாமலை மியூசிக் போன எங்களுக்கு ஆசையாக இருக்குப்பா. இந்த வருடம் ஆர்சிபி டாப் லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அந்த அண்ணாமலை மியூசிக்கை போடுப்பா. டன் டடன் டன் டன் டடன் டன் 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 டன். டீம் ஆர்சிபி மும்பை நம்பர் 1 ஸ்பாட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட முதல் ஸ்பாட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வராங்க. ஸோ அடுத்த போட்டி அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் செகண்ட் ஸ்பாட் யார், தேர்ட் ஸ்பாட் யார் அப்படின்றது தெரிய வரும். இணைந்திருங்கள். எல்ஐ ஸ்போர்ட்ஸில் அஃபீஷியலுக்கு மிகப்பெரிய நன்றி. சிறப்பாக இந்த மேட்சை கொண்டு போனதுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரலாம் இப்போ இது ஒரு லஞ்ச் டைமாக இருக்கும். இதனால் அடுத்த மேட்ச் கொஞ்சம் வேகமாக தான் நடக்கும். ஸோ செமிஃபைனல் ஃபைனல் கட்டாயமாக 6 ஓவர் கொண்ட போட்டியாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. எங்களுக்கு அதுதான் நினச்சி பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்குது. ஜெயிச்சிட்டோம் வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டு டான்ஸ் ஆட்டு போயிடுவோம் நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு. அடுத்த மேட்ச் ஜிடி வர்சஸ் சிஎஸ்கே. சிஎஸ்கே ஒன் டாஸ் சூஸ் டு போல் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜிடியோட ஓப்பனிங் பேலர்ஸ் கொஞ்சம் குயிக்காவாங்க. இப்போ இந்த மேட்ச்சை ஜிடி ஜெயிச்சாங்கன்னா என்ன, விட்டாங்கன்னா என்ன, ஆர்சிபி அணியினர் அவங்க ஒரு பக்கம் போயிட்டாங்க. இப்போ சிஎஸ்கேக்கு வாய்ப்பு, மும்பை இந்தியன்ஸ் வாய்ப்பு, இது எல்லாத்தையும் நான் செக் பண்ணி சொல்கிறதுக்கு நான் இருக்கிறேன். இந்த மேட்ச்சை சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா 2வது ஸ்பாட் அவங்க வந்து எலிஜிபிள். டீம் ஜிடி